சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் வந்து ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அதுல தான் வந்து கவினை காதலிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதாகவும் அந்த செய்தி குறிப்பு வெளியாயிருக்கு. ஸோ அந்த பேப்பர் கட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோட பெயரை யூஸ் பண்ணி, தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி, அந்த பொண்ணோட போட்டோவை ஷேர் பண்ணி, அந்த பொண்ணும் கவினும் சேர்ந்து இருக்கிற புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, பல போட்டோ ஷேர் ஆகுது. கவினோட பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரியும், அப்போ வந்து கவினுக்கு வந்து அந்த பொண்ணு ரிங் போடுற மாதிரியான போட்டோஸ்லாம் ஷேர் ஆகுது. பட் இதெல்லாம் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. பட் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு உண்மை கண்டறியும் குழு இருக்கு இல்லையா, அதோட திட்டக்குழு தலைவராக இருக்கக்கூடிய அயன் கார்த்திகேயன் தன்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கவினை காதலிக்கவில்லை என்று அந்த பெண் சொன்னதாக செய்தி ஒன்று வெளியாகி, அதுக்கப்புறம் அப்பெண்ணின் புகைப்படம் வெளியிடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் குறிப்பிடுறாரு. அதாவது அது வந்து முற்றிலும் தவறான செய்தி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, அதுல முதல் பாயிண்ட், அந்த பெண் சொன்ன மாதிரி காவல்துறையினரிடம் தெரிவித்தார் என உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். 2வது, பெண் அவ்வாறு எங்கேயும் பதிவு செய்யவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். 3வது, அப்படி அந்த பெண் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை உயர் அதிகாரி மூலம் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ இப்படி வந்து அந்த பொண்ணு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரவுறது வந்து முற்றிலும் தவறான செய்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். ஸோ அவசரப்படுறீங்க, தப்பாக போகுது, ஸோ தயவு செஞ்சு நிதானமாக எதையுமே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. நம்மளோட கண்டனம் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராகவும் இந்த சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தான் நம்ம இருக்கணும், நிதானமாக செயல்படுங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கார்.